ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அபவுட் தைராய்டு. ஸோ தைராய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தைராய்டுன்றது ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட். இந்த சுரப்பி வந்து நம்ம நெக்கில் ரெண்டு சைடுமே இருக்கும், கனெக்டட் பை அன் இஸ்துமஸ். இந்த சுரப்பியில் T3 T4 அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு லிபரேட் ஆகும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட் வந்து சின்ன பீனட் சைஸில் நம்மளோட பிரெயினில் இருக்கும். அதுக்கு பேர் பிட்யூட்ரி கிளாண்டு. ஸோ அங்கே வந்து TSH அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து அங்கே சுரக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ளஸ் ஒரு TSH ஹார்மோன், இது மூணு சேர்ந்து தான் தைராய்டு ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் அதிகமாகிறது கம்மியாகிறது வச்சு நம்ம ஹைப்பர் தைராய்டிசமா ஹைப்போ தைராய்டிசமான்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ரைட், எதனால் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா காசஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அம்மா பாட்டி தாத்தாக்கு இருக்கிற மாதிரி ஹெரிடிட்ரி காஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது சர்ஜரி அண்டர்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்ஜரி மூலிமா இவங்களுக்கு தைராய்டு வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், செரண்டரி லைஃப், பெண்களுக்கு நீர் கட்டி இருக்குது அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை இருந்ததுன்னா இது கண்டிப்பாக இந்த தைராய்டு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹார்மோனல் சேஞ்ச், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு நிறைய, இப்போ வந்து ஃபுட்டு டயட் நிறைய சேஞ்ச் ஆகுது. ஸோ டயட்ரி மேனேஜ்மெண்ட்னாலையும் தைராய்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் தைராய்டு சுரப்பிலேயே ஏதாவது கட்டி இருக்குது அப்படின்னா அதனால வரலாம். தைராய்டைட்டிஸ் கண்டிஷன், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அதாவது தைராய்டு அந்த உறுப்பு வந்து வெளி உறுப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட அணுக்கள் வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தைராய்டு வந்து நம்மளுக்கு கம்மியாக செக்ரீட் ஆகும், அதனால ஹைப்போதைராய்டிசம் வரலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது நம்மளுக்கு தைராய்டு டிசீஸ் வரதுக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிளட் கிளாட் ஆகி நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சுன்னா பிரெயினில் வந்துட்டு மூளையில் ஹைப்போதலாமிக் ரீஜன் இருக்குது, அங்கே ஏதாவது கிளாட்ஸ் இருக்குது, இல்லை அங்கே ஏதாவது செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக தைராய்டு வரலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம தைராய்டு கிளாண்டை இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்குது. எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த பேஷண்ட் ஹைப்போவில் வராங்களா ஹைப்பரில் வராங்களான்னு முதல்ல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ தைராய்டு பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம லைஃப் லாங் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் கிட்ட வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட தைராய்டு சுரப்பியில் உங்களோட அணுக்களே வந்து T3 T4 வந்து என்ரிச் பண்ணலாம், வெளியிலேருந்து தைராக்சினை சப்ளை பண்ணாமல். ஃபைன். ஸோ இது இல்லாமல் ஹோம் ரெமடிஸ் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கொரியாண்டர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மல்லி விதைகள், அதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா தைராய்டு டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வால்நட் ஆயில், அது நிறையா க்ராசரி ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸில். ஸோ வால்நட் ஆயில் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இட் இஸ் வெரி ரிச் இன் செலீனியம். தைராய்டுக்கு செலீனியம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் நைட் வந்துட்டு நம்ம கிளாண்டு கிட்ட வந்து நெக் ரீஜனில் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மசாஜ் கொடுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் இந்துப்புக்கு மாறலாம். ஓகேங்களா, சால்ட் இன்டேக்கை அதிகப்படுத்துறதா கம்மிப்படுத்துறதான்னு உங்கள் ஃபிசிஷியன் கிட்ட கேட்டுக்கோங்க. பிகாஸ் இட் டிஃபர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் தைராய்டு பேஷண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோயா ப்ராடக்ட்ஸு, சோயா மில்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அப்புறம் பீனட்ஸ், நிலக்கடலை, கேபேஜு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, இது எல்லாமே வந்துட்டு தைராய்டு பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த டிசீஸுக்கு இந்த பத்தியம் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது என்ன சேர்த்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா செலினியம் எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அது எல்லா இதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சூரியகாந்தி விதைகள், சன்ஃப்ளவர் சீட்ஸு, வாட்டர்மெலான் சீட்ஸு, இந்த விதைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். இது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா மசில் கிராம்ப்ஸ் அல்லது மசில்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது, மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது தைராய்டுனால, அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லா கேட்கும். பிகாஸ் இதில் எல்லாத்துலேயுமே செலினியம் அதிகமாக இருக்குது. கேரட் நிறையா எடுத்துக்கணும். அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், தயிர் எடுத்துக்கணும், ப்ரௌன் ரைஸ், இது எல்லாமே நீங்கள் உங்கள் டயட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இந்த மூலிமா உங்கள் வீட்லேயே நீங்கள் இதை மேனேஜ்மெண்ட் நேச்சுரல் வேல நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் கிட்ட வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட தைராய்டு டிசீஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட் இஸ் குட் பை ஃப்ரம் டாக்டர் அன்பரசி.